பிஜேபி வீழ்த்தணுங்கிற அந்த அடிப்படையில் இருக்கிறவங்க அவங்க கூட ஒரு நட்பு ரீதியாக எல்லாரும் பழகியிருக்காங்க. இப்படி கம்யூனிஸ்டுகள் வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்க ஓய்வு பெறுவது இல்லை. நிச்சயமாக கூட்டணி கட்சியில் இருக்கிற நாங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் வரும்போது மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் காவல்துறை ஒன்றுமே சொல்லாமல் ஊர்வலம் புறப்படுற நேரத்தில் கொண்டு வந்து அவங்க வந்து அனுமதி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜனநாயக பூர்வமாக இயக்கம் நடத்துறதுக்கு அனுமதிக்கலைங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. நிச்சயமாக வந்து பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் ஒரு நல்ல கூட்டணி. ஏதோ திமுக விமர்சனம் பண்ணுறதுங்கிறது மட்டுமே நீங்கள் வந்து பார்க்குறீங்களே தவிர அந்தந்த மாவட்ட காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுங்கிற பேரில் நம்ம ஏதோ எல்லாத்தையும் வாயடைக்கணும். இசிகாவினுடைய அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு கூட அவர் இல்லை என்பதனால்தான் அவரை வந்து விலக்கணும். இந்த பயணத்தில் நிறைய எல்லாருடைய ஒத்துழைப்போடையே நம்முடைய பயணம் தொடர்ந்துருக்கு. நம்முடைய பயணம் வந்து நம்முடைய பயணம் மட்டும் இல்லை. யார் அவன்? பணத்து மேல மதிப்பில்ல, பவரை கண்ட பயம் இல்ல. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கு தோழர், ஒரு நெடிய ஒரு பயணம், ஒரு சின்ன ஓய்வு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது இல்லை, அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வந்து 1970 நான் மாணவராக இருக்கிற போது மாணவர் சங்கத்தில் வந்து அப்போவே கட்சியில் நான் சேர்ந்தேன். 1970 நான் வந்து கட்சியில் இணைஞ்சேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 54 இயர்ஸ் ஆகுது. ஒரு நீண்ட பயணம், ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையில் பெரும்பகுதியான நாட்கள் நம்ம வந்து கட்சியோடு பயணித்திருக்கிறோம். பல்வேறு வர்க்க வெகுஜன அமைப்புகள் அவங்களோட பொருளாளருங்கிற முறையில் நம்ம வந்து பயணிச்சிருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள், இயக்கங்கள் இதையெல்லாம் நம்ம இந்த காலத்தில் நடத்தியிருக்கிறோம். அன்னைக்கு நான் வர்றபோது ஒரு கிளை செயலாளராக வந்தேன். நான் ஒரு மாநில செயலாளராகவோ மாநில தலைவராகவோ வருவோன்னு எதிர்பார்ப்பெல்லாம் வரல. எங்கள் மாணவர் சங்க கிளைக்கு நான் தான் செயலாளர் முதல்ல அங்கே அமைச்சதில்லை. அங்கே தொடங்கி மாநில செயலாளர் ஒரு பெரிய அது கிளை செயலாளர் இருந்து ஒரு தாலுகா செயலாளராகி ஒரு கடலூரில் மாவட்ட செயலாளர் ஒரு 12-13 வருஷம் இருந்து மாநில செயலாளராக ஒரு 7 ஆண்டு காலம் நான் வந்து பயணித்திருக்கிறேன். இந்த பயணத்தில் நிறைய எல்லாருடைய ஒத்துழைப்போடையே நம்முடைய பயணம் தொடர்ந்துருக்கு. நம்முடைய பயணம் வந்து நம்முடைய பயணம் மட்டும் இல்லை, அது கட்சியினுடைய எல்லாருடைய ஒத்துழைப்போடு மற்றதோடு பயணிச்சிருக்கு. குறிப்பாக இந்த 7 ஆண்டு காலம் மாநில செயலாளராக நான் பொறுப்பேற்ற காலத்தில் உண்மையிலேயே ஒரு 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், இடையில ஏற்பட்டிருக்கிற உள்ளாட்சி தேர்தல், இது எல்லாத்துலேயும் நாம் அதுக்கு முன்னாடியும் பல மக்கள் நல கூட்டணியும் முக்கியமான பங்கு வகிச்சிங்களே. ஆமாம், அதுக்கு முன்னாடி பல கூட்டணியில் இருந்திருக்கிறோம். திமுக கூட்டணியில், அதிமுக கூட்டணியில், மக்கள் நல கூட்டணியில் எல்லாத்தையும் இருந்திருக்கிறோம். பட் இந்த 7 ஆண்டு காலத்தில் ஒரு 3 பெரிய தேர்தலை சந்திக்கிற அப்படிப்பட்ட காலத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற எல்லா கட்சி தலைவர்களோடும் நெருக்கமாக பழகுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு, பல முக்கியமான அரசியல் முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு கூட இருந்து பணியாற்றுவது கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நான் வந்து கருதுகிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோடு பல நேரங்களில் கலந்து பேசுவதற்கு, தனியாக கூட்டணி கட்சிகளோடு அல்லது முதலமைச்சர் என்கிற முறையில் அவருடைய தலைமைச் செயலகத்தை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளை பேசுவதற்கெல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பாக தான் இந்த காலத்தில் நான் பார்க்குறேன். அந்த வகையில் இந்த தோழமை கட்சி தலைவர்கள், அதே மாதிரி மீடியாவில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் முழுக்க எனக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தோழமை கட்சி தலைவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, அதே மாதிரி திமுகவில் இருக்கிற பல்வேறு அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களோடும் நம்மளோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. எந்த விஷயம் சொன்னாலும் உடனே வந்து நடைமுறைப்படுத்துகிற, உடனே அதை கேட்டு அது பதில் சொல்கிற அளவுக்கு அமைச்சர்கள் ரொம்ப உறுதியாக வந்து நம்ம கருத்துக்களை அவ்வளோ அக்கறையோடு ஒரு உறவோடு இருந்திருக்காங்க அமைச்சர்கள். அதே மாதிரி மீடியா, பத்திரிகையாளர்கள், மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள், எதிரணியில் இருக்கிற பிரமுகர்கள் கூட எங்களை வந்து வித்தியாசமாக பார்க்கல. நம்மளோட அரசியல் தேவைக்கு நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிறோம், பிஜேபி வீழ்த்தணுங்கிற அந்த அடிப்படையில் இருக்கிறவங்க அவங்க கூட ஒரு நட்பு ரீதியாக எல்லோரும் பழகியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியையும் அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போ நான் வந்து ஓய்வு பெற்றுட்டு தான் அப்படி ஒன்றும் அர்த்தமே கிடையாது. என்னுடைய பணி வந்து தொடரும். முதலமைச்சருடைய ட்வீட்ல கூட அதான் சொன்ன, மக்கள் பணி தொடரட்டும், மாநில செயலாளர் வந்து எப்படி கம்யூனிஸ்டுகள் வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்க ஓய்வு பெறுவது என்பதில்லை. அதே மாதிரி என்னுடைய செயலாளர் பொறுப்புங்கிறது ஏதோ எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை.
எங்க கட்சியுடைய விதிப்படி அதுதான் கேட்க வந்தேன். இன்னும் வந்து உங்களுக்கு 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் கூட நீங்க வந்து இந்த பதவி வகிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கா? இல்லை. அதாவது நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க கட்சி அகில இந்திய தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்தவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு நல்லதா எனக்கு படலை. நமக்கு வாய்ப்பு இருக்கிற போதே அடுத்தவரையும் கொண்டு வரணும், அவரோட இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிறத நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எங்க கட்சி அகில இந்திய தலைமைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏதோ வேற பத்திரிகையில இல்லாத நிர்பந்தம், என்ன நிர்பந்தம் எனக்கு இருக்கு? எனக்கு ஒன்றும் கிடையாது. இல்ல கூட்டணி கட்சியுடைய அழுத்தம், அதனால வேற வழி இல்லாம நிர்பந்தம் ஒண்ணுமே கிடையாது. தேவை அது அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது. இல்ல 10 நாட்களாக வந்து திரு கேபி அவர்களுடைய பேச்சும் அந்த செயல்பாடுகளும் வந்து அதாவது திடீரென்று எல்லா பக்கமும் ஒரு பேசப்படக்கூடிய இருக்கு. அதுக்கு ரிட்டாலியேஷன் மறுபக்கம் அந்த பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. கட்சியில வந்து மாநில பொறுப்புகளுக்கு செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது, பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் கட்சி அவங்களா கூடி முடிவெடுத்து ஒரு அடிப்படையில் முடிவுபடுறதே தவிர வெளியாருடைய நிர்பந்தமோ வெளியாருடைய தலையீடோ அல்லது நாம் என்ன பொதுக்கூட்டத்தில் பேசுறதை வச்சா வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் தீர்மானிப்பாங்க. இல்லை எங்கே அந்த கம்பேரிசன் நடக்குது அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளில் முக்கியமான ஒரு பேசக்கூடிய ஒரு நபர் வந்து மாற்றப்படுகிறார். இப்போ வந்து தொடர்ச்சியாக இந்த ஒரு 10 நாட்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இருந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சு வந்து திருப்பி ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றது பேசுகிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக அமைச்சர்கள் மத்தியிலும் அதை பேசக்கூடியதா இருக்கு. முரசொல்ல ஒரு பெரிய பத்திரிகை, ஒரு பெரிய விஷயங்கள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்படின்னா கட்சி எடுத்திருக்க நிலைப்பாடை பத்தி ஏற்கனவே முரசொலியில பல விமர்சனங்கள் எழுதியிருக்கிறாங்க. இல்ல இருக்கலாம். இல்ல மின்சார கட்டண உயர்வை பத்தி நாங்க எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், அதுக்கு நான் தான் தலைமை தாங்கினேன். அன்னைக்கு வந்து விமர்சனம் எழுதினாங்க. 8 மணி நேர வேலை நிறுத்தத்தை வந்து திருத்தறதுக்கு நம்ம வந்து அந்த சட்டத்தை திருத்தி இவங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அப்போ நாங்கள் தான் அதை வந்து எதிர்த்து போராடி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கன்னு கேட்டோம். அதுக்கு முரசொல்லி எங்கள் சிபிஎம் இப்படி சொல்கிறது எப்படி, அதை பற்றி விமர்சித்து கட்டுரை எழுதினாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பேசின பேச்சை வந்து விமர்சித்து இது வந்து எங்களை பொறுத்தவரையில் ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிற நேரத்தில் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வருகிற போது அந்த மாறுபட்ட கருத்தை நாங்கள் சொல்லுவதும் அதுக்கு அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான பதில் சொல்லுவதும் ஒரு ஆரோக்கியமான பதிலா நீங்க நினைக்கிறீங்களா? அது இல்லை, அவங்க நிலையை விளக்குறாங்க. அவங்க நிலை, எங்கள் நிலையை நாங்கள் விளக்குறோம், அவங்க நிலையை அவங்க விளக்குறோம். ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே நடக்கிறது நல்லது தானேங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதாவது வந்து கூட்டணின்னு சொன்னாக்கா நாங்கள் சொல்கிறது பூராவையும் அவங்க ஏற்றுக்கிட்டும் போக முடியாது. கூட்டணியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி, பெரிய கட்சி சொல்றது எல்லாத்தையும் நாங்களும் ஏற்றுக்கிட்டு போக முடியாது. சிபிஎம் பொறுத்தவரை அதில் நாங்கள் ரொம்ப ஃபர்மாக இருக்கிறோம். திடீர்னு கூட்டணிக்குள்ள ஒரு கலக குரல் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது அப்படின்னு பொதுவெளியில் இன்னும் சொல்ல போனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து செல்லூர் ராஜு கூட அவர் இப்படி பேசிடக்கூடாது, தோழருக்கு வந்து இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு அவருங்க வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு இருக்கிறதா அவங்க பாக்குறாங்க. அப்ப விசிகாவுடைய நிலைப்பாடு கூட்டணிக்குள்ள, காங்கிரஸ் கட்சி திரு செல்வ பிறந்தை அவர்களுடைய நிலைப்பாடு, திரு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிக்குள்ள ஏதோ ஒரு புகைச்சல் ஏற்படுத்த. அதாவது வந்து இதெல்லாம் இட்டுக்கட்டுகிற செய்தி தாங்க இதெல்லாம். நிச்சயமா கூட்டணி கட்சியில் இருக்கிற நாங்க மாறுபட்ட கருத்துக்கள் வரும்போது மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவோம். ஆனால் நான் அந்த கூட்டத்திலேயே சொல்லியிருக்கேன். ஏன் அதை யாரும் போட மாட்டேங்கிறாங்க? அந்த கூட்டத்திலேயே நான் சொல்லியிருக்கேன், பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணியில் இணைந்து எங்களுடைய பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அதை போட மாட்டேங்கிறாங்க? மாறுபட்ட கருத்து சொல்றது மட்டும் போடுறாங்களே தவிர முரண் வரும்போது தானே தோழர் பேச முடியும். நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா முரண் வர்றதனுடைய அர்த்தத்தை நீங்க வந்து போடணும். இதையும் பாலகிருஷ்ணன் பேசியிருக்கிறாரு. ஆகவே இது முரண்பட்டு இந்த அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு போறதுக்கு இது அழுத்தமா சுட்டி காட்டுறாரு அப்படின்னு தானே போடணும். இதுக்கும் மாநில செயலாளர் பொறுப்பு மாறுறதுக்கும் ஏன் முடிச்சு போட்டு பேசுறாங்க? இல்ல இருக்கு, அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப வந்து விழுப்புரம் மாநாட்டில் வந்து நடந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உடனடியாக நியமனம் நடக்கிறது, மாற்றங்கள் நடக்கிறது. சொல்றேங்க, ஓராண்டுக்கு முன்னாடியே நாங்க வந்து எங்க அணிகளின் தலைமைகிட்ட சொல்லி அவங்க அப்ப அதை அனுமதிக்காத போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவிட்டோம்னாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த மாநாட்டில் பார்த்துக்கலாம்னாங்க. ஸோ இது இன்னைக்கு நாங்கள் நடத்த உள்கட்சி விவாதத்தை நான் வந்து வெளியில் சொல்ல முடியும். வேண்டாம் சொல்ல வேண்டாம். அதனால அது வந்து இன்னைக்கு திடீர்னு எடுப்பட்ட முடிவு அல்ல. என்னை பொறுத்த வரையில் ஒரு நீண்ட பயணத்தை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு 7 ஆண்டு காலம் பல்வேறு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறோம், விவசாய சங்க மாநில செயலாளராக இருந்திருக்கிறோம், விவசாய சங்க மாநில தலைவராக பணியாற்றி இருக்கிறோம்.
கிட்டத்தட்ட நம்ம பணியாற்றாத களமே கிடையாதுங்கிற அளவுக்கு பணியாற்றிருக்கோம். சரி, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து நம்மளே நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன இருக்குது? அடுத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். நம்ம இருக்கிற போதே அடுத்தவங்க வந்தால் தான் நல்லது. இப்போ என்னுடைய 3 வருஷம் என்ன முடிஞ்சு எனக்கு வயசாகி அதுக்குள்ளே எனக்கு பின்னாடி வர்றவருக்கு அடுத்த ஒரு வயசாகி, ஏன் வயசாகி நம்ம வந்து புதியவர்கள் வரணும் என்கிற அடிப்படையில் ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்து இது எங்கள் கட்சிக்குள்ளே கூட எந்த நிர்பந்தமும் கிடையாது. கூட்டணியில் இருக்கிறதுனால தான் அந்த வெளிச்சங்கள் கிடைக்குது, அதை வச்சு தான் அப்படி பேசுறாங்க. அதாவது அவங்க எழுதியிருக்கிற அதாவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதீதமானது. ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற வந்து திமுகவோட இருக்கிறதுனால தான் மற்ற கட்சிகளுக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னோ, அல்லது நாங்கள் இருக்கிறனால தான் திமுகவுக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னா அது அப்படி சொல்ல முடிய காரணம் என்னன்னா, அவங்க பெரிய கட்சி, நமக்கு வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்குங்கிறது. பெரிய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க தலைமையில நான் சொல்றேன். இல்ல பெரிய கட்சி அதிமுக தலைமையில திமுக அந்த அடிப்படையில் அது ஏற்புடையது. பெரிய கட்சியா இருந்தாலும் சரி, பெரிய கட்சி, அதனால கூட்டணி இல்லாம இன்னைக்கு ஒரு கட்சி இருக்க முடியுமா? பெரிய கட்சின்னு சொன்னா கூட பெரிய கட்சியும் கூட்டணிகளை இணைத்து கொண்டு தானே தேர்தலை களத்தில் சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த தேவை இருக்குல்ல. ஒரு சின்ன துரும்பு கூட பல்குத்த உதவுங்கிற அந்த அடிப்படையில் எல்லா கட்சிகளையும் சேர்ந்து தான் நம்ம அந்த பிஜேபி எதிர்த்து, கூட்டணி கட்சிகளை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கோம். அப்போ அதெல்லாம் திமுக தலைமை ரொம்ப அரவணைப்பு. அதாவது வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் கூட்டணிகளுக்குள்ள பல குழப்பம் மற்றதெல்லாம் வந்தபோது கூட தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும், அதாவது எந்த விரிசலும் ஏற்படாமல், அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அளவு கூட இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட இதெல்லாம் இருந்தால் கூட விரிசல் ஏற்படாமல் இதை ஒருங்கிணைந்து கொண்டு போகிற முயற்சியில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு சிறப்பான பங்கினை ஆற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போ நீங்க சொல்றீங்க, ஏற்கனவே இந்த கூட்டணி தொடரும்னு சொல்லி நீங்க விழுப்புரம் மாநாட்டிலையும் பேசுனீங்க, அதுக்கப்புறம் பேசின விஷயம் ஒரு பேசுபொருளா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட திரு கேபி அவர்கள் முதலமைச்சரை நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் பெற்றவர். ஆமா, அப்படி இருக்கும்போது அங்க போய் நின்னுட்டு ரோட்ல நின்று பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உடனடி காரணம் என்னன்னா, இது எங்களுடைய மாநில மாநாடு, நாங்கள் வந்து ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்குறோம், காவல்துறை மறுக்கிறாங்க, நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா ஒரு விழுப்புரம் அதுலேயுமே உங்களுக்கு சிக்கல் இருந்தது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அது அனுமதி இல்லை, அது வந்து அது 2-3 நாளைக்கு முன்னாடியே நாங்களே ஏற்றுக்கிட்டோம். சரி, இவ்வளோ பெரிய இதில் வந்து ஊர்வலத்துக்கு ஒரு 10-20,000 பேர் ஊர்வலம் போனால் விழுப்புரத்தில் டிராஃபிக் ரொம்ப பெரிய நெருக்கடி ஏற்படும், போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும், மக்களுக்கு பெரிய இடர்பாடு ஏற்படும். அப்படியான இடர்பாடுக்கு நம்முடைய கட்சி காரணமாக இருக்க வேண்டாங்கிறதுக்காக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து செந்தொண்டர் அணிக்கு தான் நாங்கள் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டோம். அது ஒரு 1300 பேர் தான். 1300 பேர் ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட 3/4 மணி நேரம் கூட ஆகாது. அதுக்கு கடைசி வரைக்கும் காவல்துறை ஒன்றுமே சொல்லாமல் ஊர்வலம் புறப்படுற நேரத்தில் கொண்டு வந்து அவங்க வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் முதலமைச்சர் கூட கான்டாக்ட் பண்ணி, நாங்கள் அன்றைக்கி மாநில மாநாட்டில் எல்லோரும் இருக்கிறோம், முக்கியமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு, ஊர்வலம் புறப்படுற நேரத்தில் வந்து அனுமதி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கே பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து காவல்துறை அந்த மாதிரி பல இடங்களில் நடந்துக்கிறாங்க. அதுதான் நாங்கள் வந்து முதலமைச்சர் கேட்டோம். இந்த மாதிரி காவல்துறை வந்து இப்படி எல்லாத்துக்கும் அனுமதி மறுக்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ உதாரணமாக இங்கே வந்து இடதுசாரி கட்சிகள், நான் முத்தரசெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னு போனோம், சாம்சங்குக்கு ஆதரவாக. நாங்கள் என்ன அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் நாங்கள் என்ன நானும் முத்தரசனும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு அரை மணி நேரம் பேச போகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தி வர போகிறோம். அதுக்கு அனுமதி இல்லைன்னு எங்களை கைது பண்ணுறாங்க. அப்போ ஏன் நம்ம இது வந்து சென்னையிலேயே அப்படி நடக்குதுன்னா தமிழ்நாடுடைய மூலை முடுக்கில் எப்படி நடக்கும் பாருங்க. இது வந்து முழுக்க காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுங்கிற பேரில் அவங்க இந்த ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இடர்பாடு இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பதற்கான எல்லா அனுமதியும் நாங்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கணும்னு அரசு சொல்றாங்களே. அப்புறம் என்ன அப்படின்னா நான் சொல்றேன், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அன்றைக்கி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ராஜரத்ன ஸ்டேடியத்தில் எல்லாருக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் கொடுக்கல? எங்களை கொடுக்காம தானே கைது பண்ணிட்டு போனாங்க. என்னையும் முத்தரசனையும் நம்ம சிபிஐ எம்எல் ஆசை தம்பியும் வந்து இதுதானே பண்ணிட்டு போனாங்க. ஏன் பண்ணணும்? அதில் என்ன நாங்கள் என்ன சட்டவிரோதம் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் அதனால இதுதான் பிரச்சனை. இது எல்லாமே மாநில முதலமைச்சருடைய நாலேஜில் இதே நீங்க தானே திரு திருமாவளவன் உட்பட நீங்க இதே 4 பேர் தான் அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்த ஊழியர்கள் போய் பார்த்தோம். ஊழியர்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க. இல்ல, அது வந்து ஒரு உள்ள மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க, மண்டபத்தில் போய் பார்த்தோம். ஆமா, மண்டபத்தில் போய் பார்த்துட்டு இருந்தீங்களா? அதுக்கு அவங்க அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுமதி வாங்க வேண்டிய பிரச்சனையே இல்லையே. ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் பார்க்கறவங்கள அனுமதிக்கிற பிரச்சனை என்ன இருக்கு? இல்ல, அப்படி நெருக்கடிகள் இருக்கிறதா அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. பொது இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜனநாயக பூர்வமா இயக்கம் நடத்துறதுக்கு அனுமதிக்கலைங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ நாளைக்கு கூட நாங்கள் முதலமைச்சரை பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நீங்கள் அவர் கூட ஒரு நீண்ட பட்டியல் நாங்கள் இவ்வளோ போராட்டம் நடத்தியிருக்கீங்க,
பல போராட்டங்கள், அது சொல்லக்கூடிய போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லாமல் வழக்கு தான் போட்டு வச்சுருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் பரவாயில்ல. அதை வந்து பொதுமைப்படுத்தக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது? மாணவிக்கு நடந்த வன்கொடுமை விவகாரத்தில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை இருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எல்லாமே இருப்பதாக பிரச்சனையாகவும் நீங்க வந்து பேசுறது. நாங்கள் ஐயோ, எங்களுடைய அறிக்கையை பாருங்க, எங்களுடைய பேச்சை பாருங்க, எங்களுடைய பேட்டியை பாருங்க. அண்ணா பல்கலைக்கழக எல்லைக்குள்ள அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை அதை கண்டித்து நாங்கள் அறிக்கை விடுகிற போது ஏதோ தமிழ்நாடு பூரா வந்து இப்படி தான் இருக்குன்னு நாங்கள் சொல்லலை. அதுலேயும் அந்த பிரச்சனையில் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு. குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் பேட்டியில், அறிக்கையில். எதை நாங்கள் வன்மையாக கண்டித்தோம்? அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி லீக் ஆனது, அது ஏன் காவல்துறை அவ்வளோ மெத்தனமாக கண்டிச்சுன்னு அறிக்கை விட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய அரசனுடைய தேசிய தகவல் அந்த ஒருங்கிணைப்பு மையம், இது எங்கள் நிர்வாக கோளாறுலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் இது மட்டும் கசிஞ்சுது? 6 மாதமாக இந்த புது குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துருச்சு. அதை ஏதோ மாற்றுறதுல ஏற்பட்ட கோளாறுனால தான் இது வந்து வந்துருச்சுன்னு நீங்கள் அப்படின்னா மற்ற எஃப்ஐஆர்லாம் ஏன் கசியல? அப்படின்னா நீங்கள் மத்திய தகவல் ஒலிபரப்பு அந்த ஒருங்கிணைப்பு மையம் அதன் மீது விசாரணை, எங்களுடைய அறிக்கை எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு அரசு காவல்துறை அவங்க மேலேயும் விசாரணை நடத்தணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். கூட்டணி கட்சியா இருக்கும்போதே என்னன்னா ஒரு எதிரி கட்சி மாதிரி பிஹேவ் பண்றீங்க. இப்படி நடந்துட்டு நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா வந்து மத்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? எதிரி கட்சியா இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கவனம் கிடைக்கும், ஒரு அட்டென்ஷன் இருக்குது. அது மூலமா நீங்க உங்களுடைய விஷயத்தை தான் இல்ல ஒரு பொலிட்டிக்கல் கிளிச் ரெடி பண்றீங்க. அப்படியே ஒரு மாதிரி இந்த பக்கம் நெருக்கடி. அதாவது நீங்க ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும் எந்த ஒரு பிரச்சனையும். சும்மா குறிப்பிட்டு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் அங்கே அப்படி பேசுனீங்க இங்கே அப்படி பேசுனீங்கன்னு பார்த்தா அது வந்து முடிவுக்கு வராது. எங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக வந்து பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் ஒரு நல்ல கூட்டணி, ஒரு முன்னுதாரணமான கூட்டணி இருக்குது திமுக தலைமையில். அந்த கூட்டணி நிச்சயமாக தொடரும், அதில் நிச்சயமாக நாங்கள் இடம் பெறுவோம். ஆனால் அதே சமயத்தில் கூட்டணி கட்சி என்கிற போது அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக சொத்து வரியை உயர்த்துறாங்க, நாங்கள் எப்படி குரல் கொடுக்காமல் இருக்க முடியும்? மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க, நாங்கள் எப்படி குரல் கொடுக்காமல் இருக்க முடியும்? ஊராட்சிகளை கொண்டு போய் மாநகராட்சியோடு பேரூராட்சியோடு இணைக்கிறாங்க, அங்கே கிராமப்புற மக்களுக்கு இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் பாதிக்குது, நாங்கள் எப்படி குரல் கொடுக்காமல் இருக்க முடியும்? ஸோ கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கிற போது, ஏன்னா இது ஒரு கூட்டணி ஆட்சி இல்லை, ஏற்கனவே இது ஒரு கூட்டணி ஆட்சி இல்லை. நாங்கள் அரசியல் ரீதியான கூட்டணியாக இருந்தாலும் ஆட்சி என்பது திமுக ஆட்சி தானே, இது கூட்டணி ஆட்சி இல்லைல்ல. கூட்டணி ஆட்சினா எல்லாரும் கலந்து எதாவது அதுக்கான வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு. நான் ஏதாவது அதை குறையா சொல்லலை, அல்லது நாளைக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு நான் சொல்லலை. அதுக்கான தமிழ்நாட்டில் சூழல்லாம் இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. இன்றைய சூழ்நிலையில் கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சி தான் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்திருக்குது, நாங்களும் சேர்ந்து அந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த அரசு செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை நாங்கள் வரவேற்றுக்கிறோம். நீங்கள் வந்து மகளிர் சுய உதவி திட்டம் கொடுத்தீங்க, மாணவர்களுக்கு அந்த இது கொடுத்தீங்க, காலை உணவு, பல திட்டங்களை நாங்கள் வரவேற்கவும் செஞ்சுருக்கிறோம். அதே சமயத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வருகிற போது அதில் நாங்கள் வந்து வலுவாக எங்களுடைய குரலை ஒலிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அதனால் நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் கட்சி நடத்தணும்ல. சிபிஎம் வந்து அந்த வெளிச்ச விதைகளுக்காக மட்டுமே இது வந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சிபிஎம் வந்து உழைப்பாளி மக்களுடைய, சாதாரண நடுத்தர மக்களுடைய, ஏழை மக்களுடைய நலனுக்கான நிற்கிற கட்சி என்கிற அடிப்படையில், அல்லது மத்தியதர மக்கள், சிறு குறு தொழில் நிற்கிற கட்சி என்கிற அடிப்படையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்பட்டால் அவங்க மேலே ஒரு சுமை ஏற்றுகிற காரியத்தை நம்முடைய அரசாங்கம் செஞ்சால் நம்ம விமர்சிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த அரசாங்கத்துக்கு மத்திய சர்க்காரால் கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தை கண்டித்து நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தினோம். நீங்கள் இயற்கை இடர்பாடுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மெட்ரோவுக்கே ரொம்ப கடுமையாக போராடி தான் நிதி வாங்க வேண்டியிருக்கு, இந்த ஜிஎஸ்டியுடைய மானியத்தை நிறுத்திட்டீங்க, அந்த மானியத்தை 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து மத்திய சர்க்கார் ஜிஎஸ்டி வரும்போதே சொன்ன விஷயம் தானே, ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதே சொன்ன விஷயம் தானே. இல்லை, அதாவது கொண்டு வந்தாங்க, நடைமுறையில் அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள மாநில சர்க்கார்கள் தங்களுடைய நிதிநிலையை சரிப்படுத்தும், பல மாநில அரசுகள் நிதிநிலையை சரிப்படுத்த முடியல. ஸோ அந்த மானியத்தை இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஏற்கலை. இப்போ கவர்னரை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கலப்புறதுக்கு அவரே காரணமாக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து போராடிட்டு தான் இருக்கோம். ஏதோ திமுக விமர்சனம் பண்ணுறதுங்கிறது மட்டுமே நீங்கள் வந்து பார்க்குறீங்களே தவிர, இதெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி இதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளுக்கெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லையா? அதை பற்றி பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமே பேசுகிறாங்களா? இது தோழமை சுட்டதில் இல்லையே, தோழமை வந்து சிதைக்கிற மாதிரில இருக்குது அப்படின்னு பேச்சுகள் வருது. அதாவது இது பின்விளைவுகள்லாம் இருக்குமா இருக்காதாங்கிறத பற்றி நாங்கள் ஒன்றும் இது பண்ணல.
எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய பாதை தெளிவாக இருக்கிற போது, எங்களுடைய பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு பக்கம் பாஜகவை வீழ்த்துகிற அந்த போராட்டத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு உறுதியாக நாங்கள் பயணிப்போம். அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில மக்களை பாதிக்கிற சில பிரச்சனைகள் வருகிற போது நாங்கள் அதுக்காகவும் உறுதியாக குரல் கொடுப்போம். அதுதான் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா? அது கிடையாது. அது என்னன்னா காவல்துறை, நாங்கள் அது பத்திரிகையில் தப்பு தப்பாக போடுறாங்க. காவல்துறை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் முறையிடுவோம் தான் சொன்னோம். அப்போ காவல்துறை அப்படி தான் நடந்துக்குது. இப்போ இல்லைன்னா நீங்கள் ஏன் சாதாரண ஒரு செந்தொண்டர் ஊர்வலத்துக்கு காவல்துறை கட்டுப்பாட்டுல யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நல்லா தெரியும். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறது ஒரு ஊர்ல இதுல ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாகவே போராட்டங்களுக்கு பல இடங்கள்ல இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்திலேயே பிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, மற்ற கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இப்போ அவர்கள் இந்த ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துல எதுக்கு மீண்டும் ஒரு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கறத ஒரு கேள்வி வருதில்லை? இல்ல, அதாவது நாங்க சொல்றது இதுதான். நீங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற உள்ளூர் காவல் நிலையமும் இப்போ பல இடங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாடி சில மாவட்டங்களில் அனுமதி கொடுக்குறாங்க, சில மாவட்டங்களில் அனுமதி கிடையாதுங்கிறாங்க. தாசில்தார் ஆஃபீஸுக்கு முன்னாடி கூட கொண்டு போய் கோரிக்கையை வச்சு போராடக்கூடாதுங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கிடையாது. இப்போது அரசு ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாடு பூரா நடக்கணும் இல்லை? ஏன் சில மாவட்டங்கள் எப்படி நடக்குது, சில மாவட்டங்கள் எப்படி நடக்குது? இப்போ எமர்ஜென்சி காவல்துறையா அரசா? அப்போ அந்தந்த மாவட்ட காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுங்கிற பேரில் நம்ம ஏதோ எல்லாத்தையும் வாயடைக்கணும், எல்லாத்தையும் முடக்கி வைக்கணும்னு நினைக்கிற போக்கு இருக்குல்ல, அதுதான் எமர்ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம். வர இருக்கக்கூடிய 2024 தேர்தலுக்கு தயாராகிட்டு வருங்களா எப்படி? ஆமாம், கண்டிப்பாக நிச்சயமாக தயாராகிட்டு தான் இருக்கோம். இப்போ எங்கள் மாநில மாநாட்டில் கூட உற்சாகமாக இது பண்ணியிருக்கோம். இந்த பூத் லெவல் கமிட்டி, வாக்காளர் சேகரிக்கிற பணி, இது எல்லாத்தையும் நடத்தணும். இன்னும் சொல்ல போனால் கிராம அளவில் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஆபத்தை எதிர்த்து வீடு வீடாக கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்க. தேர்தலில் நம்ம கூட்டணியில் தோக்கடிச்சா மட்டும் பத்தாது. அந்த இந்துத்துவ கருத்தியலை தமிழ்நாட்டில் அதனுடைய ஆணி வேறையாக இருக்கணும். அது எப்படி தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரத்துக்கெல்லாம் விரோதமானது என்பதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லணும்னு இந்த மாநாட்டில் நாங்கள் பணித்திருக்கிறோம். நிறைவாக ஒரு கேள்வி, கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான கேபியோடைய முயற்சி இல்லை, அதாவது கூட்டணி என்று வருகிற போது, நிச்சயமாக தேர்தல் பங்கீடு என்று வருகிற போது எல்லா கட்சியும் நாங்கள் எங்கள் கட்சிக்கு கூடுதலாக வேணும்னு தான் நாங்கள் கேட்போம். எல்லா கட்சியும் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அதை நோக்கி இருக்கு. இல்லை, அதுக்காக இது கிடையாது. இப்படியே இல்லாட்டா கூட நாங்கள் கொடுக்கறத கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவோமா? நிச்சயமா பேச்சுவார்த்தை நடக்கிற போது எங்களுக்கு கூடுதலான இடம். ஒரு வாரம் நீங்க தான் லைம் லைட்டே இருக்கீங்க, சுத்திட்டே இருக்கீங்க. இல்லை, நிச்சயமா கூட்டணி என்று பேச்சுவார்த்தை வந்துச்சுன்னா தொடங்குற போது எங்களுக்கு கூடுதலான இடம். திடீர்னு விசிகால ஆதவர்ஜனா திடீர்னு பேசுறாரு. அவங்க செல்வபிரந்தை அவர்கள் எல்லாம் சொல்லி, அப்போ இந்த நகர்வுகள் பார்க்கும்போது நமக்கான கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு அது வேற. அதாவது விசிகாவினுடைய அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு கூட அவர் இல்லை என்பதனால்தான் அவரை விளக்குனாங்க. அது புரியுதுங்களா? அது அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. இல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில் கூட்டணி கட்சிகளை அந்த மாதிரி இருக்கக்கூடியனால கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு ரெக்குயர்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி மட்டுமே நீங்க சொல்ல முடியாது. ஆனா அது இல்லாம இல்ல இருக்கலாம்ல. நீங்க கூட்டணியில நாங்க கூடுதலா எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? எந்த ஒரு கட்சிக்கும் இருக்கு. ஆனா கடைசியா உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கிற போது அந்த முடிவுக்கு உட்பட்டு போறோம். கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஆமா, ஒரு பேச்சுவார்த்தை பங்கீடுன்னு வர்ற போது எல்லாரும் அதை கேட்பாங்க. இப்ப இந்த முறை கூட கேட்டோம். 13 சீட்டு 15 சீட்டு கேட்டோம். அப்புறம் கடைசியில் 6ன்னாங்க, எல்லாருக்கும் 6ன்னாங்க. ஸோ நம்ம இந்த தேர்தலில் எங்களுக்கு இன்னும் கூடுதலான இடங்களை தான் நம்ம கேட்கணும், கூடுதலான இடங்களை தான் நாங்கள் பெறுவோங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். நல்லது தோழர், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களும் நேரத்தை பிறந்தது மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. யார் அவன்? பணத்து மேல மதிப்பில்லை, பவரை கண்ட பயம் இல்லை. Taste the Daily.